நான் மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதை மதுரையில் மீனாட்சி தான் அழகு, மதுரையில் மீனாட்சி தான் அழகு, பெண்ணே பிரகாரத்தில் நீ இல்லாத போது. அதாவது அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா, மதுரை மீனாட்சி அம்மனை விட அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இந்த தேசிய விருது எப்போ மற்றவங்களுக்கு கிடைக்கும்னா, தனுஷோட படம் அந்த தேசிய விருது பட்டியலில் இல்லாதப்போ மட்டும்தான் மற்ற நடிகர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும். இவருடைய படம் அங்கே போச்சுன்னு வச்சுங்களேன், வேறு எவனுக்குமே தேசிய விருது கிடைக்காது. ஒன்று இவருக்கு கிடைக்கும், அல்லது இவர் படத்தில் வேலை செஞ்ச, வாத்தி படத்தில் வேலை செஞ்ச ஜிவி பிரகாஷுக்கு இந்த தடவை நேஷனல் விருது கிடைச்சிருக்கு. அதனால் தேசிய விருது பெற்ற ஜிவி பிரகாஷுக்கு நம்ம எல்லாம் ஒரு தடவை ஜோராக கை தட்டுவோம். இன்றைக்கி வரல அவர். இந்த படத்தில் நடித்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது. மிஸ்டர் தனுஷ் மட்டுமே இல்லாமல்